மற்றவர்களின் முட்டாள்தனத்தால் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் சந்தோஷ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் தன் மனக்கிளர்ச்சிக்கு பெயர் பெற்றான். அவர் அடிக்கடி யோசிக்காமல் முடிவுகளை எடுத்தார். கிராமவாசிகளின் மகிழ்ச்சியும் கவலையும் அதிகம். ஒரு நாள் ஒரு புத்திசாலி முதியவர் கிராமத்திற்கு சென்று அவசரமாக செயல்படும் சந்தோஷ் போக்கை கவனித்தார். பொறுமையின் முக்கியத்துவத்தையும் கவனமாக பரிசீலிப்பதையும் பற்றி அவருக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். முதியவர் சந்தோஷை அணுகி, என்னிடம் ஒரு மந்திர நாணயம் உள்ளது. அது எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றும். ஆனால் நீங்கள் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அதை சிந்திக்காமல் ஒரு ஆசை செய்தால் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும். அவரது விருப்பம் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பார் உற்சாகம் அடைந்த சந்தோஷ் நாணயத்தை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டார். முதியவரின் எச்சரிக்கையை மனதில் கொள்ளாமல் அவர் உடனடியாக பெரும் செல்வத்தை விரும்பினார். சந்தோஷுக்கு ஆச்சரியமாக அவரது ஆசை ஒரே இரவில் வழங்கப்பட்டது. இருப்பினும் செல்வம் ஒரு பிடியுடன் வந்தது. இது திருடர்கள் மற்றும் நேர்மையற்ற நபர்களின் கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் அவரது புதிய செல்வங்களைக் கண்டு பொறாமை கொண்டனர். சந்தோஷ் விரைவில் வஞ்சகத்தாலும் ஆபத்தாலும் சூழப்பட்டிருப்பதைக் கண்டார். அவர் மனக்கிளர்ச்சியான ஆசைக்கு வருந்தினார். தன் தவறை உணர்ந்த சந்தோஷ் அந்த முதியவரை நாடி ஆலோசனை கேட்டான். ஞானி விளக்கினார். ஞானம் என்பது முடிவெடுப்பதில் இருந்து மட்டுமல்ல, மற்றவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வதில் இருந்து வருகிறது. இந்த அனுபவத்தில் இருந்து கவனமாக இருங்கள் மற்றும் செயல்படும் முன் கவனமாக சிந்திக்க நினைவில் கொள்ளுங்கள். அப்போதிருந்து சந்தோஷ் தனது செல்வத்திற்காக மட்டுமல்ல, புதிய ஞானத்திற்காகவும் அறியப்பட்டார். பொறுமையின் முக்கியத்துவத்தையும் தனது கடந்த காலத்தின் முட்டாள்தனத்திலிருந்து சிந்தனையுடன் முடிவெடுப்பதையும் கற்றுக்கொண்டார்.